ஹலோ, வெல்கம் டு பாப்பீஸ் வெஜிடேரியன் கிச்சன். இன்னைக்கு வந்து இந்த வெயில் நாளையில் நடுவில் அடுப்பு இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணும்போது தான் கொஞ்சம் உடம்புக்கு சுகமாக இருக்குது. அந்த விதத்தில் இன்னைக்கு நான் வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். இது யாருக்குமே சொல்லி தெரிய வேண்டாம். பெரியவாள்லாம் அடிக்கடி அந்த நாளில் அந்த மாதிரி தான் சொல்லுவாள். கொஞ்சம் வாயில் புண்ணு வந்துடுதா, வயிறு ஒரு மாதிரி இதுவாக இருக்கா, சரியில்லாமல் இருக்கா, அந்த மாதிரிலாம் சொல்லும் போது என்ன பண்ணுவான், அம்மாலாம் தேங்காய் பால் காய்ச்சி கொடுக்குறேன் அப்படின்பா. ஒன்றும் பண்ண மாட்டா. தேங்காய் எடுத்து அதை புழிஞ்சு பால் எடுத்துட்டு அது வெல்லம் போட்டு அது கூட திரியக்கூடாது. அடுப்பில் வச்சு பதமான ஒரு வெல்லம் கரைஞ்ச உடனே அதில் ஏலக்காய் போட்டு எடுத்து எல்லாரும் கொடுத்துருவோம். அது எத்தனை பேருக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்களே 5 பசங்க, அப்புறம் அம்மா அப்பா, அதுக்கப்புறம் பெரியவா ஒரு 3-4 பேர் இருப்பா. அத்தனை பேருக்கும் அந்த தேங்காய் பால் எடுத்து பண்ணி கொடுப்பான். நான் இன்னைக்கு அதோட சில பொருட்களும் சேர்த்து அந்த தேங்காய் பால் நான் கொடுக்குறேன். என்னன்னா, இப்போ நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தேங்காயில் ஒரு மூடி, பெரிய மூடியாக இருந்தது, எடுத்து இருந்த மாதிரி ஒரு 2-2.5 கிளாஸ் வர மாதிரி தேங்காய் பால், முதல் தேங்காய் பாலையும் அடுத்த தேங்காய் பாலையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே 2 எடுத்து வச்சுருக்கேன் இதில். அதுக்கப்புறம் அதில் ஒரு 2 ஸ்பூன் பாதாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாதாம் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அதில் சேர்க்க போகிறேன். நான் எடுத்துட்டு இருக்கிறேன் இந்த 2 கிளாஸ் பாலுக்கு பாதாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நான் நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். ஒரு டம்ளருக்கு 1 ஸ்பூன் அப்படிங்கிற ரேஷியோவில் நான் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் சக்கரை இல்லாமலும் செய்யலாம், சக்கரை இல்லாமலும் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்கலாம், சக்கரையும் போட்டுக்கலாம், ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம், இல்லை எதை வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பலாப்பழம் சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுருக்கேன் மேலே போடுறதுக்கு. அதுக்கப்புறம் மாம்பழமும் சீசனாக இருக்கிறதுனால 2மே நான் போடுறேன். இல்லைன்னா எது அவைலபிளோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். அதையும் சின்ன பீஸாக நான் பங்கனப்பள்ளி மாம்பழம் தான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு வேண்டியது. இது எதுவும் அடுப்பில் வச்சு நம்ம செய்ய போகிறது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பால் இதில் ஒரு 2 ஸ்பூன் பாதாம் பவுடர், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை, ஏலக்காய் நான் ஆல்ரெடி தட்டி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காயை தான் நான் இதில் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் விப்பரில் வச்சு ஒரு ரவுண்ட் அடித்து எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். அவ்வளோதான். அப்புறம் ஃப்ரூட்ஸ் சேர்த்து நம்ம ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதான். ஓகே. இப்போ நான் வந்து அந்த ஏற்கனவே தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தேங்காய் பால், ஏலக்காய் தட்டி வச்சுருந்த ஏலக்காய், 2 ஸ்பூன் பாதாம் பவுடர், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் ஜஸ்ட் விப்பரில் பண்ணிட்டு வெறுமையே கூட அப்படியே கூட நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கலக்கிக்கலாம். இதை இப்போ நான் கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படியே இது. இப்போ இதில் நான் வந்து பலாப்பழம் சின்ன பீஸா பண்ணி வச்சிருந்தேன். இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அப்புறம் மாம்பழம், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் பாதாம் பருப்பையும் சீவி இது மேல நம்ம போட்டுக்கலாம். ஆமா, நம்மளுடைய அருமையான தேங்காய் பால். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த நாள்ல இன்னும் என்ன பண்ணுவான்னா, எங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவா, மாடெல்லாம் வாசல்ல கறந்து வாங்கும்போது குழந்தைகள்லாம் வாய்ப்புண்ணு அப்படின்னு சொல்லிட்டா, ஏன் இந்த தேங்காய் பாலை பத்தி அவ்வளவு தூரம் சொல்றேன்னா, வாய்ப்புன்னு சொன்னேன். அதுல நுரைப்பால் நுரைய கறந்த உடனே நுரையோட இருக்கும், அந்த பாலை கொடுப்பா. அந்த மாதிரிதான் இப்ப வந்து 2 விதமான கருத்து. தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால்ங்கிறா, தேங்காய் சாப்பிட்டா நல்லதுங்கிறா, 2 விதமான கருத்துக்கள்லாம் வருது. அப்ப இந்த மாதிரி ஒரு தேங்காய் பாலா, அதுவும் இது வந்து நான் அடுப்புல எல்லாம் வச்சு எதுவும் தேங்காய் பாலா அது பண்ணினாலும் ரொம்ப நல்லது. இன்னைக்கு நான் ஃப்ரூட்ஸோட சேர்த்து அப்படியே தேங்காயை அரைச்சுட்டு அதுல கொஞ்சம் வந்து நீங்க ஊற வச்சு பச்சரிசி சேர்த்துனா கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா வரும். கொஞ்சோண்டு அரிசி 1 ஸ்பூன் நான் எடுத்துட்ட அளவுக்கு அதை நான் போட்டிருக்கேன், சொல்ல விட்டு போயிடுத்தவங்கள்ட்ட. அதை ஜஸ்ட் அந்த தேங்காயோட போட்டு அரைச்சா அழகா யூனிஃபார்மா அரைச்சு அந்த வடிகட்டும் போது ரொம்ப நல்லா வரும். அந்த மாதிரி எடுத்த ஒரு அருமையான தேங்காய் பால் பாதாம் ஒரு சேர்த்த
ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சேர்த்த ஒரு ட்ரிங்க் இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த நீங்க வந்து பண்ணி பாருங்க. இந்த வெயிலுக்கு அடுப்புக்கிட்டே போகாம இப்ப பண்ணின உடனே அப்படியே சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். கொஞ்ச நாள் நீங்க எதையுமே யோசிக்க வேண்டாம், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அருமையான ஒரு தேங்காய் பால் பாதாம் ட்ரிங்க் நீங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப குவிக்குன்னா நிஜமாவே குவிக்காக தான் ஆனது. தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு இதுவும் ஒரு ட்ரெடிஷ்னல் தான். ட்ரெடிஷ்னல்ல கொஞ்சம் சில ஃப்ரூட்ஸ் சேர்த்திருக்கேன் நான், அவ்வளோதான். ஸோ இந்த தேங்காய் பால் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் சொல்லுங்க. அப்புறம் லைக்ஸ் எல்லாம் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணினேன்னா அடுத்தடுத்து நான் ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷை சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் பண்ணக்கூடியதை நான் செய்து காமிக்கிறேன். தேங்க்யூ.